தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பயாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் சங்கரகிரி ராஜ்குமார் 2011ஆம் ஆண்டு இயக்கி வெளிவந்த திரைப்படம் தான் வெங்காயம். இந்த படத்தை சினிமா பத்திரிகையாளர்கள், திரையுலகம், அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாலும் வணிக ரீதியா தோல்வியை சந்திச்ச படமா இருந்துச்சு. குறிப்பா இயக்குனர் சங்கரகிரி ராஜ்குமார் இந்த படத்தை தன்னுடைய குடும்பத்துடைய நண்பர்கள், தன்னுடைய கிராமத்து மக்களை மட்டுமே வச்சு இந்த படத்தை எடுத்துப்பாரு. இத பல பத்திரிகைகள் பாராட்டி கட்டுரைகள் வெளியிட்டிருந்தாலும் ஒரு நாள் இவர் படமா எடுத்த அனுபவத்தையே இன்னொரு படமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதையே ஒரு முன் உதாரணமா வச்சு இந்த வெங்காயம் அப்படிங்கிற படம் எடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான சம்பவம் தூண்டுதலா இருந்துச்சு, பிறகு ஒரு குடும்பம் எடுக்கிறதுக்காக தன்னுடைய அப்பா கிட்ட பணத்தை வாங்குறதுக்காக தற்கொலை மிரட்டல் விட்டுதலை தொடங்கி இந்த படத்தை தானே எடுக்க முயற்சி பண்ணதாகட்டும், பிறகு படம் எடுக்க முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய குடும்பத்தினுடைய நண்பர்கள், தன்னுடைய கிராமத்து மக்களை எப்படி நடிக்க வச்சது, பிறகு அந்த படத்தை எடுக்கிறதுக்காக தன்னுடைய வீட்டுல இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாம் வித்து எப்படி படம் எடுத்தாரு, பிறகு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக தன்னுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரமான நிலத்தையே எப்படி வித்து அடகு வச்சு இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணாரு அப்படிங்கிறத ஒரு கதையா சொன்ன படம் தான் இந்த பயாஸ்கோப். இந்த படத்தினுடைய இயக்குனர் இந்த படத்தை தன்னுடைய முதல் படமான வெங்காயத்தின் படத்தின் மூலமா ஒரு சில காட்சிகளை பயன்படுத்தி, பிறகு அந்த வெங்காய படத்தின் மூலமா தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான கசப்பான அனுபவங்கள் நடந்துச்சு, என்னென்ன மாதிரியான ஒரு கலகலப்பான அனுபவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு படமா எடுத்திருக்காரு. அதான் இந்த பயாஸ்கோப். குறிப்பா கேமரா, அந்த படம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த சினிமா கருவிகள், இதனுடைய பெயர்கள் கூட தெரியாத அந்த கிராமத்து மக்களை வச்சு ஒரு படம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த படத்துல பல தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையும் தாண்டி அந்த கிராமத்து மக்களை எப்படி நடிக்க வச்சு அதை ஒரு படமா எடுத்து தன் மீதும் தன் கதையின் மீதும் கொண்ட நம்பிக்கையின் மூலமா அந்த படத்தை எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக தன்னுடைய நிலத்தை அடமான வச்சு ரிலீஸ் பண்ணதாகட்டும், பிறகு அதை மூட்டாரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சீட் நுனியில உட்கார வச்சு ரசிக்க வச்சிருக்காரு இயக்குனர் சங்கரகிரி ராஜ்குமார். ரொம்ப ஒரு யதார்த்தமான கிராமத்து மக்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு முரளிகளை சிறப்பாவே ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாரு. ரொம்ப யதார்த்தமா ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாரு. தாஜ்குமார் பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இசையமைப்பு வேலை மிக குறைவு அப்படின்னாலும் அவர் கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை எழுதி இயக்கிருக்கக்கூடிய சங்கரகிரி ராஜ்குமார் தன்னுடைய முதல் பட அனுபவத்தை ஒரு கதையா வச்சு எழுதி இயக்கி நடிச்சிருப்பாரு. குறிப்பா ஒரு கிராமத்து மக்களை வச்சு எப்படி யதார்த்தமா படம் எடுக்கலாம் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லியிருப்பாரு. என்னதான் ஒரு நல்ல கதையா இருந்தாலும் வியாபாரம் அப்படின்னு வந்துட்டா நல்லது கெட்டது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத உலகத்துக்கும் சொல்லியிருப்பாரு. தானும் உணர்ந்திருப்பாரு போல இருக்கு. ரொம்ப ஒரு யதார்த்தமான படைப்பா கொடுத்திருக்காரு. அடுத்த படத்திலேயாவது யதார்த்தமான படைப்பா இல்லாம ஒரு கமர்ஷியல் படமா கொடுத்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி இயக்குனரா வாழ்த்தலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வசனத்தை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.